நாட்டிய பேரொடி என புகழ்பெற்ற நடிகை பத்மினி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகைகளில் ஒருவர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என பல மொழிகளில் இவர் நடித்துள்ளார். கன்னிகா என்கிற திரைப்படத்தின் மூலம்தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். நடனம், நடிப்பு என இரு கலைகளிலும் கைதேர்ந்த இவரை போன்ற ஒரு திறமை வாய்ந்த நடிகையை அந்த காலத்தில் பார்ப்பது ரொம்பவே கடினம். தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தில் மோகனாம்பாள் என்னும் கதாபாத்திரத்தில் தனது நடிப்பினை மிகச் சிறப்பாக வெளிக்காட்டினார். திரையில் கோலாகலமாக ஜொலித்த பத்மினி 1961 அமெரிக்க மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொண்டு சினிமாவிலிருந்து ஒதுங்கினார். அப்படி திருமணம் செய்வதற்கு ஒரு வருடம் முன்பாக அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்த படம்தான் ராஜா தேசிங்கு. அதற்கு முன்பு எம்ஜிஆருடன் மதுரை வீரன், மன்னாதி மன்னன், அரசிலங்குமரி உள்ளிட்ட படங்களிலும் பத்மினி ஜோடியாக நடித்துள்ளார். ராஜா தேசிங்கு படத்தில் எம்ஜிஆர், தேசிங்கு மற்றும் தாவூத் கான் என 2 வேடங்களில் நடித்தார். எம்ஜிஆரின் நண்பனாக முகமது கான் என்கிற கதாபாத்திரத்தில் லட்சிய நடிகர் என சொல்லப்பட்ட SS ராஜேந்திரன் என்கிற SSR நடித்திருந்தார். இதில் தேசிங்கு எம்ஜிஆர் கதாபாத்திரத்திற்கு பத்மினியையும் SSR ஜோடியாக பானுமதியும் நடிக்க வைக்க முடிவானது. ஆனால் பானுமதி எனக்கு ஜோடியாக வேண்டாம் என SSR அடம் பிடித்ததால் எம்ஜிஆருக்கு ஜோடியாக பானுமதியை மாற்றிவிட்டு SSRக்கு பத்மினியை ஜோடியாக மாற்றினார்கள். ஆனால் கதாபாத்திரத்தின் தன்மை உணர்ந்துதான் பானுமதியை எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஆக்கினார்கள் என்று அப்போது சொல்லப்பட்டது. அதன் பிறகுதான் அந்த லட்சிய நடிகரின் லட்சியம் என்னவாக இருந்தது என்கிற லட்சணம் பின்னாளில் வெளிப்பட்டது. ஏற்கனவே நடிகர் SS ராஜேந்திரனுக்கு திருமணமாகியும் ஆகாமலும் மொத்தம் 3 மனைவிகள் இருந்தனர். அந்த அளவிற்கு அவர் திரையுலகில் ஒரு மன்மதனாக பலம் வந்தார். அப்படி ராஜா தேசிங்கு படத்தில் நடிக்கும் போது பத்மினியின் மீது அவருக்கு ஒரு கண் இருந்தது. ஆனால் படப்பிடிப்பு சமயங்களில் நடிகை பத்மினியுடன் அவர் நெருங்கி பழக முயற்சித்தார். ஆனால் பத்மினியோ அவரிடமிருந்து ஒதுங்கி செல்ல முயற்சித்தார். ஆனாலும் வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு பத்மினியை எப்படியாவது வளைத்து விடலாம் என தொடர்ந்து முயற்சி செய்து அதை லட்சியமாகவே மாற்றிக்கொண்டார் SSR. ஆனால் எம்ஜிஆருடன் சேர்ந்து நடிக்கும் காட்சிகளில் ரொம்பவே அமைதியாக இருப்பார் SSR. அவர் இல்லாத சமயங்களில் நடிகை பத்மினியை வலுக்கட்டாயமாக வளைக்க முயற்சியை தொடர்ந்தார். இந்த தகவல் எம்ஜிஆரின் காதுகளுக்கும் வந்தது. அதைத் தொடர்ந்து SSRஐ அழைத்து கண்டித்துள்ளார் எம்ஜிஆர். ஆரம்ப காலத்திலிருந்தே எம்ஜிஆரும் SSRம் ஒன்றாக பல படங்களில் நடித்து பயணித்தவர்கள்தான். நல்ல நண்பர்களாக இருந்தவர்கள்தான். ஆனாலும் சினிமாவில் தன்னையும் ஒரு பெரிய நடிகராக நினைத்து கொண்ட பிறகு SSRின் போக்கே மாறியது. எம்ஜிஆரை 3 எழுத்துக்களில் அனைவரும் அழைப்பதை பார்த்து தானும் அதே போல பெரிய ஆள்தான் என்கிற எண்ணத்தில் தன்னை SSR என்று அழைக்கும் விதமாக பார்த்து கொண்டார். அப்படிப்பட்டவருக்கு பத்மினியை நெருங்க விடாமல் எம்ஜிஆர் தடுப்பு அரணாக நின்றது கடுப்பேற்றியது. காரணம், நடிகை பத்மினியை தன் உடன்பிறவாத சகோதரியாக நினைத்தவர் எம்ஜிஆர். எப்போதும் எம்ஜிஆரை அண்ணா என்ற அன்புடன் தான் அழைப்பார் பத்மினி. அவருக்கு விரைவில் திருமணம் நடக்க இருக்கிறது என்கிற தகவல் எம்ஜிஆருக்கு மட்டுமல்ல SSRக்கும் தெரியும். இப்படிப்பட்ட நிலையில் பத்மினியை தேவையில்லாமல் SSR சொல்லிவிட்டு கொண்டிருப்பது எம்ஜிஆருக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் தனது இன்னொரு சகோதரியாக கருதும் விஜயகுமாரியுடன் SSRக்கு திருமணம் நடந்தபோது நேரில் கலந்து கொண்டு வாழ்த்தியவர் எம்ஜிஆர். 3 பெண்களை திருமணம் செய்து கொண்ட பின்னரும் SSR இப்படி நடந்து கொண்டிருப்பதை பார்த்து எம்ஜிஆர் SSRஐ அழைத்து கண்டித்தார். எம்ஜிஆரின் கோபம் கண்டு அதன் பிறகு வாளை சுருட்டி கொண்டு அமைதியாக அந்த படத்தில் நடித்தார் SSR. அதன் பிறகு 1961 பத்மினிக்கு திருமணம் நடைபெற்றது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து SSRக்கு எம்ஜிஆர் மீது வெறுப்பும் கோபமும் ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, இருவருமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்கள்தான். SSR திமுக கூட்டங்களில் பிரச்சார பீரங்கியாக பேசி வந்தவர். திமுகவில் எம்ஜிஆருக்கு எதிரான கருத்துக்களை பரப்பி கலைஞருக்கு ஆதரவான நபர்களிடம் எம்ஜிஆரை பற்றிய ஒரு தவறான பிம்பத்தை ஏற்படுத்துவதில் SSRின் பங்கு முக்கியமாக இருந்தது. அதன் பிறகு சில வருடங்கள் கழித்து எம்ஜிஆர் நடிகர் MR ராதாவால் சுடப்பட்ட சம்பவம் நடைபெற்றதல்லவா? அப்படி ஒரு முறை SSR பேசிய போது எம்ஜிஆரிடம் மட்டும் இப்போது துப்பாக்கியை கொடுத்தால் அவர் MR ராதாவை சுடமாட்டார், அதற்கு பதிலாக என்னைத்தான் சுடுவார் என்று காமெடியாக சொன்னாராம். இந்த வார்த்தைகளின் மூலமாகவே SSRக்கு அவரது கல்யாண குணங்களுக்கு எம்ஜிஆர் சிம்ம சொப்பனமாக இருந்துள்ளார் என்பது தெரிந்து கொள்ள முடியும்.